நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சி 2026 பற்றி. அதாவது நவ கிரகங்கள்லேயும் சுபத்தன்மை பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா முழு இயற்கை சுபராக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி இயல்பாகவே சொல்ல கேட்டிருக்கோம். அதாவது அவருடைய பார்வை எந்த இடத்துலேருந்து அவர் 3 பார்வையாக பார்க்குறாரு, அந்த பார்வையோட பலன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அந்த குருப்பெயர்ச்சி தரப்போகிறார். என்னைக்கு குருப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான இடத்த பார்க்குறாரு, என்ன மாதிரியான ஒரு வருமானத்தையும் எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் உள்ள மாற்றத்தையும் கொடுக்குறாரு. மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு காரக்காரன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான அனைத்து தடங்களையும் தகத்தெறிஞ்சு அதுக்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. சரி, பொதுவாக அதாவது என்ன மாதிரியான பொது பலன்கள்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கம் விலை குறைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் விவசாயம் செழிப்பாக வளரும். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா ஆராய்ச்சி பண்ணும்போது நிறையா அதாவது எதிர்பாராத புதையலோ அதன் மூலமாக கனிம வளங்களை அரசுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னொரு பொது பலன்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதார முன்னேற்றத்தையும் இன்னொன்று இவர் நீர்ராசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீர்ராசியில் வரதுனால ஒரு பெரிய ஒரு சில இடத்துல மழை அதிகமாக பெய்யுறது, அதன் மூலமாக சின்ன சின்ன வெள்ளம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்குறாரு இந்த பயிற்சியில். கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடகராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடகராசியில் என்ன பயிற்சி நடந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மாறினாலும் எங்களுக்கு மட்டும் நல்ல காலம் பிறக்காதா, நாங்கள் உயிர் மட்டும்தான், எங்கள் உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லா பார்ட்ஸும் அடி வாங்கி கிடக்கும், எல்லா வகையிலையும் அடி, ஒரு வருமானத்தில் அடி, கடன் அது இதுன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கு இருக்கும், எங்களுக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் அதிகமாக கொடுக்க போகிறாரு. மற்ற எந்த விஷயத்தை விட உங்களை சுற்றி நல்லது மட்டும் அதிகமாக நடக்க போகுது. நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு தாராரு. மெயினாக ஒரு நல்ல நிகழ்ச்சி, முதல் நல்ல நிகழ்ச்சின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய குரு பகவான் குழந்தைக்கான காரகர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடகராசிக்கு அந்த கடகராசியிலிருந்தேவும் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடு குழந்தை ஸ்தானம். அப்படி இருக்கும்போது புத்திர பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு போய்க்கிருந்தாலும் சரி, இல்லை கடவுள் வழிபாடு மட்டுமே எங்களுக்கு நாங்கள் அதன் மீது தான் இருக்கோம்னு சொன்னவங்களுக்கும் சரி, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. எந்தவித பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். ஏன்னா குலதெய்வமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதே. 2வது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பேரு புகழ்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு கடகராசிக்கு இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி மூலமாக ஒரு ஆதாயம், மனைவி மூலமாக ஒரு சொத்துக்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க, அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும், அது உங்கள் மனைவி மூலமாக நடக்கும். நண்பர்கள் வட்டாரம் மூலமாக நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பண உதவி பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப், நீங்கள் தனியாக ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ட்னராக பண்ணணும் ஆசை, ஆனால் பண்ணலாமா வேண்டாமா, ஏமாற்றிடுவாங்களா என்னன்னு சொன்னாலும் சரி, இல்லை இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஏமாற்றப்பட்டு அதன் மூலமாக பணம் இழப்பு ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் பணம் இழப்பு உங்களுக்கு திரும்ப வந்துடும். யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களே ரிட்டன் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குருப்பெயர்ச்சி உண்டு. பார்ட்னர் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்குது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு முடிவு எடுக்கிறதுனால, மற்றவங்க மீன்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது உங்களுடைய நண்பர்கள், இவர்களுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இவர்களுடைய பேசி டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே சிறப்பானது. மேலும் இவர் 9ஆம் வீடை பார்க்குறார். தந்தை பாக்கியஸ்தானம், தந்தை வழியில் சொத்து ஆதாயம். பாக்கியஸ்தானங்கும் போது அனைத்து வகை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கிது. வருமானத்தில் குறைவில்லாத பாக்கியம். என்ன வேலை செஞ்சாலும் சரி அதன் மூலமாக ஒரு வருமானமே இல்லை, எனக்கு இந்த கடையை இழுத்து மூடிலாம் நினைக்கும் போது இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா அதில் தான் உங்களுக்கு வருமானத்தை கொட்டி கொடுக்க போகிறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாரு. வேலை மாற்றம்,
எனக்கு இந்த வேலை வேணாம், நான் வேறு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்குறாரு. நிர்வாகத்திறன், 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாரு. வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோகம், மேலும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை, ஏற்றுமதி இறக்குமதி வேலை அப்படின்னு சொல்லி எல்லா வேலையிலையுமே ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குறாரு. காதல் பண்ணுறவங்களுக்கு அந்த காதல் திருமணத்திற்கு போய் முடிகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறார். சரி, எல்லாமே பார்க்குற பார்வையினால நல்லா இருக்குது. அவர் இருக்கிற வீடு லக்னத்தில் இருக்கார், கடகராசிலே இருக்கார். அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம், நம்ம மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், எந்தவித பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய பேச்சினால், நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைனாலையும் ஒரு சின்ன அதிருப்தி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மத்தியில் கவனமாக இருக்கக்குண்டான சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பெண்கள்கிட்ட பேசும்போது, யார்ட்டையும் பேசும்போது கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரவங்க. நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் அந்த பாதிப்பு குறையும்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி வழிபாடு பண்ணுங்கள், அம்மன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள், பாலபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதன் மூலமாக இந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பித்து உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும்.